அம்மா என்ன பண்ணுற? மாச சாமான் வாங்கியாச்சு. இதெல்லாம் ஃபில் பண்ணி வைக்கணும். ரீஸ்டாக்கிங் தான். எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு டிஃபன் பண்ணணும். என்ன செய்ய போகிற? இன்னைக்கா கம்பு தோசை, சட்னி தான் ஏதாவது அரைக்கணும். இல்லைன்னா மிளகா பொடி இருக்குது, தொக்கு இருக்குது, அவ்வளோதான். அதை வச்சு இன்னைக்கு மேனேஜ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், எனக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே. இல்லை உனக்கு சட்னி அரைக்கவா? எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி மாத சாமான் வாங்கி ஃபில் பண்ணி ஒரு பெரிய தலைவேதனையாக போச்சு. வேறு வழி இல்லை கோபி. நம்ம எங்கேயாவது வெளியில் போகலான்னு பிளான் பண்ணுறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. கடைசி வரைக்கும் மளிகை கடைக்கு போயிட்டு வரதுக்கு தான் கரெக்டாக. இபி பில் கட்டுறது, ரேஷனுக்கு போட்டு, இதான் எனக்கு வேலையே. அதையும் மீறி ஒரு இடம் இருக்குது, ஹாஸ்பிட்டல். அதுதான் போக சரியாக இருக்குது. எங்கேயாவது ஒரு சினிமாவுக்கு போகலான்னு பிளான் பண்ணேன், எங்கேயாவது நடக்கிறதா? கரெக்டாக இவனுக்காவது ஜுரம் வந்து படுத்துடுறோம் வீட்டில். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏப்ரல் மாதம் குட் பேட் அக்லி போயே ஆகுறோம். குட் பேட் அக்லியோ நீங்கள் வாங்க வராமல் போங்க. எனக்கு ஜுரமே வந்தாலும் நான் போய் தான் தீருவேன். போங்கடா. என்ன பண்ணுறது சொல்லு. விடாமுயற்சி கேட்டேன், அதுக்கே விடலை. நான் குட் பேட் அக்லிக்கு போய் தான் தீருவேன். போகலாம் அண்ணா வரட்டும். அவனையும் தூக்கி போயிடலாம். அவனையும் தூக்கி போயிடலாம். அவ்வளவுதான். இந்த மாதிரி யார் பிளான் பண்ணுறீங்க? எது நடக்காமல் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. நம்மளோட பிரச்சனையே இதுதான். அதனால் எங்கேயுமே பிளான் பண்ணக்கூடாது. அதுவாக நடக்கச்சேன்னு நடக்கட்டும், அவ்வளோதான். போ, எதையும் வடிவேல் மாதிரி பிளான் பண்ணி பண்ணக்கூடாது. பிரச்சனைலாம் நடந்தால் தான் நமக்கு. ஓகே, பாய். பாய்.